வணக்கம். ஒவ்வொருவருக்குமே அவரவர் வயதிற்கும் உயரத்திற்கும் ஏற்ற உடல் எடை இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உடல் எடையை தேற்றுவது என்பது குழந்தை பருவம் முதலே இருக்க வேண்டிய அக்கறை. சிறு குழந்தையாக இருக்கும்போதே இதை சரியாக கவனிக்க தவறும்போது பின்னாளில் எப்போதும் மெலிந்த தேகம் நிலை பெற்றுவிட வாய்ப்பு உண்டு. என்னதான் சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்கவில்லை என்று கவலையோடு இருப்பவர்களுக்கு இந்த வீடியோவில் குறிப்பிடும் உணவு முறைகள் கண்டிப்பாக பயனளிக்கும் என்று நம்புகின்றோம். எனவே பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒரு முறை பிரஸ் செய்யுங்கள். உடல் எடை அதிகரிக்க உதவும் உணவுகள். கஞ்சி அன்னத்திற்கு காயம் பருத்திடும் என்கிறது சித்த மருத்துவம். காலை வேளையில் சிறு குழந்தையாக இருந்தால் சத்துமாவு கஞ்சியும், இளைஞர்களாக இருந்தால் சாதத்துடன் தேங்காய்பால் சேர்த்து சாப்பிடுவது உடல் எடை அதிகரிக்க உதவியாக இருக்கும். கஞ்சி என்பது உடைத்த புழுங்கல் அரிசி. அதில் 1/4 பங்கு பாசிப்பயிறு எடுத்து வறுத்து வைத்துக்கொண்டு நீர்விட்டு காய்ச்சி அதில் சூடான பால், சர்க்கரை, சிறிது பசு நெய் சேர்த்து குழந்தைக்கு வாரத்திற்கு 2-3 தடவை கொடுக்கலாம். இளைத்தவனுக்கு எள்ளு என்பது முதுமொழி மட்டுமல்ல, மருத்துவ மொழியும் கூட. இளைத்த உடல் உடையவர்கள் இட்லி தோசைக்கு எள்ளு பொடி, எள்ளு சட்னி, நொறுக்கு தீனியாக எள்ளுருண்டை என எள்ளை அடிக்கடி உணவில் சேர்க்க வேண்டும். அடுத்து பெண் குழந்தைகளுக்கு உளுந்து சேர்த்த உணவுகள் மிகவும் நல்லது. இளம் பெண்களில் மிகவும் மெலிந்த உடலோடு இருக்கும் பெண்கள் சற்று வாலிப்பான உடல்வாகு பெறுவதற்கு எள்ளு மற்றும் உளுந்து மிகவும் பயன் கொடுக்கும். உளுந்து சாதம், எள்ளு துவையல், உளுந்தம் களி என இது போன்று செய்து கொடுத்தால் உடல் எடை விரைவில் அதிகரிக்கும். வயிற்றில் அல்சர் எனும் வயிற்றுப்புண், குடல் புண் இருந்தாலும் சிலருக்கு உடல் எடை ஏறாது. இப்படியான நோய்களுக்கு ஆளானவர்கள் தினசரி காலையில் நீராகாரம், மதியம் மோர், மாலையில் வாழைப்பழம் சாப்பிடுவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உணவு பழக்கம் குடல் புண்ணையும் ஆற்றும், உடல் எடை விரைவாக அதிகரிக்கவும் உதவும். தினமும் தேங்காய்பால் கருப்பட்டி சேர்த்து அருந்தலாம், அல்லது வாரத்திற்கு 2 முறையாவது தேங்காய்பாலை உணவில் சேர்த்து வருவது நல்லது. அதிக நன்மை தரும் பருப்பு வகைகளில் பாசிப்பருப்பும் ஒன்று. பாசிப்பருப்பை லேசாக வாசனை வரும் வரை வறுத்து மிஷினில் நைஸாக அரைத்து கொள்ளுங்கள். இதை 6 மாதங்கள் வரை வைத்திருந்து பயன்படுத்தலாம். பாசிப்பருப்பு மாவுடன் நாட்டு சர்க்கரை மற்றும் நட்ஸ் வகைகளை சேர்த்து பிறகு நெய்யை சூடேற்றி இந்த மாவில் கலந்து உருண்டைகளாக பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். தினம் ஒரு உருண்டை என்று இதையும் எடுத்துக்கொள்ளலாம். இது விரைவில் உடல் எடையை அதிகரிக்க உதவி செய்யும். அடுத்ததாக இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் எனும் கழிச்சல் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் எடை கூடுவதே இல்லை. இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு சாப்பிட்ட உடனேயே மலம் கழிக்க தூண்டும். எங்கேயாவது வெளியில் கிளம்ப ஆயத்தமாகும் போதும் அல்லது சூடான காரமான உணவை சாப்பிட்டவுடனும் மலம் கழிக்க தூண்டும். இந்த கழிச்சல் நோயில் மெலிந்த தேகம் நிரந்தரமாகிவிடும் வாய்ப்பு உள்ளது. இந்த நோய் இருப்பவர்கள் மருத்துவ சிகிச்சையுடன் சுண்டை வற்றல், கருவேப்பிலை, மாதுளை ஆகிய உணவுகளை தினசரி சேர்ப்பது நோயை நீக்கி உடல் எடையை அதிகரிப்பதற்கு உதவும். அடுத்து எடை அதிகரிக்க அதிகம் உதவுவது வாழைப்பழம். அதிலும் நேந்திரம்பழத்துண்டுகளை தேனுடன் சேர்த்து மாலை வேளைகளில் நொறுக்கு தீனியாக குழந்தைகளுக்கு கொடுப்பது எடையை உயர்த்துவதுடன் நோய் எதிர்ப்பாற்றலையும் கூட்டும். சுத்தமான பசுனை, வெண்ணெய், கோவா போன்றவை உடல் எடையை அதிகரிக்க உதவும். அதற்காக நெய்யை அதிகமாக சேர்க்க வேண்டும் என்பதில்லை. தினமும் மதிய உணவின் போது ஒரு பிடி சூடான சாதத்தில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு சிட்டிகை உப்பு போட்டு சாப்பிடலாம். நெய் சாதமா என்பவர்கள் பருப்பை வேக வைத்து பருப்பு நெய் சாதமாக சாப்பிடலாம். நெய் ஆரோக்கியமாக எடையை அதிகரிக்க செய்யும். மெலிந்து இருப்பது ஃபேஷனாகி வரும் இந்த காலத்தில் உள்ளே மறைந்திருக்கும் நோயை மறந்து அல்லது அலட்சியமாக கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது. வயதுக்கு ஏற்ற சரியான எடை இல்லையென்றால் அது சாதாரண ஊட்டச்சத்து குறைபாடு முதல் புற்றுநோய் வரை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். குடும்ப மருத்துவரை அணுகி உடல் இளைத்தல், எடை குறைதலுக்கான காரணங்களை அறிந்து கொண்டு உடனே அதை தீர்க்க வேண்டியது அவசியம். இன்றைய வீடியோவில் ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிப்பதற்கான சில வழிமுறைகளை பார்த்தோம். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். அனைவரும் நலமோடு வாழ்வோம். நன்றி.
மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், பயனுள்ளதாக தெரிந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.